எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி ஒரு புது லே அவுட்டுங்க. அதாவது திருவண்ணாமலை டு சென்னை ரோட்டில் ஒரு பிஸியான ஹைவேல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்லேருந்து எடுத்துருக்குறேன். ஜஸ்ட்டு அப்படியே ஆப்போசிட்லேருந்து மலையோட வியூ பாருங்கள். மலையோட வியூ நல்லாவே இருக்குங்க. ஒரு திருவண்ணாமலேருந்து சென்னைக்கு போகிற என்ஹெச்சில் இருக்குதுங்க. இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி, ஸ்ரீ மகாலட்சுமி நகர். ஸோ ப்ராப்பர்ட்டியை மாற்றிருக்கு நான் உள்ளே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பாத் குளோபல் ஸ்கூல் இருக்குதுங்க. ஒரு 700 மீட்டர்ஸில் பாத் குளோபல் ஸ்கூல் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா எஸ்கேபி வனிதா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குதுங்க. அதே போல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎட் காலேஜஸ் இருக்குது, நர்சிங் காலேஜ் இருக்குது, டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குதுங்க. ஸோ ரோடு பாருங்கள், நல்ல ஒரு பிஸியான ஹைவே தாங்க. உங்களுக்கு இப்போ டிராஃபிக் பார்த்தாவே தெரியும், உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் பார்த்தாவே தெரியும். இந்த ஹைவேயில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸு ஒரு ஆர்ச் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கேட்டட் கம்யூனிட்டிங்க. லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு உண்டான ரூம்ஸுங்க. ஸோ 24 ஹவர்ஸு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே போல் மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.3 கிலோமீட்டர்ஸில் இருக்குதுங்க. ஸோ அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, அங்கேயே பிஎட் காலேஜ் இருக்குது, ப்ளஸ் அங்கேயே ஒரு எய்டட் ஸ்கூலும் இருக்குதுங்க. ஸோ அந்த 1.3 கிலோமீட்டரில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைடில் உங்களுக்கு 0.5 கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ், வனிதா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதோட ஒரு 700-800 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத் குளோபல் ஸ்கூலும் இருக்குதுங்க. இங்கேருந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்டு வருது திருவண்ணாமலைக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டரில் இருக்குது. அதே போல் அந்தாண்ட ரயில்வே ஸ்டேஷன் தான் ஒரு 6 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர் வருங்க. மேக்ஸிமம் 6.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 6.8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் 7 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் 9 கிலோமீட்டர் ரேடியஸில் உங்களுக்கு எல்லாமே வந்துடுது. அருணை இன்ஜினியரிங் காலேஜ், அருணை மெடிக்கல் காலேஜ், இந்த பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், அதாவது ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஹெட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு 8 to 9 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்லேயே வந்துடுதுங்க உங்களுக்கு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை இமீடியட்டாக நாங்கள் வீடு பில்ட் பண்ணி குடியேறினாலும் சரி, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஆப்டாக இருக்குங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி உள்ளேருந்து பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் கேட் போட்டிருக்காங்க 2 சைட்லேயுமே. இந்த சைடில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இங்கே டபுள் ஃபோல்டபுள் இருக்குதுங்க. அப்படியே ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அதுமாதிரி அந்தாண்ட ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சிசிடிவிக்கு உண்டான பாயிண்ட்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. சிசிடிவி இந்த சைடில் 2 கொடுத்துருக்காங்க, இந்த சைட்லையும் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 24 ஹவர்ஸ் உங்களுக்கு சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கும். இங்கேருந்து ரமணாசுரம் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க ரமணாசுரம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு திருவண்ணாமலையில் வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இல்லை ஒரு வீடு வேணுன்றவங்களுக்கு மலையோட வியூவும் மலையோட ஃபுல் வியூவில் இருக்கணும். 2வது கோவில் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குன்றாங்க. அப்படின்போது இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும். ரோடு பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த மெயின் ரோடு, 32 ஃபீட் ரோடுங்க. இது ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு. இதில் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ரோடு வருதுங்க. ரைட் சைடில் ஒரு 3 ரோடு வரும், லெஃப்டில் ஒரு சிங்கிள் ரோடு ஒன்று வரும். இதில் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் அவங்க வேக்கண்ட் லேண்டாக வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் இது கமர்ஷியலாக கொண்டு வராங்க. ஸோ ஒன்ஸ் இது உள்ள கமர்ஷியல் வரும்போது ஃப்யூச்சரில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்க.
ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. எனக்கு இல்லை இமீடியட்டாக குடியேறினாலும் அதுக்கும் ஆப்ட் தான். கேட்டட் கம்யூனிட்டினாலும் உங்களுக்கு பயம் தேவையில்லை. ரெண்டாவது ஒரு NH77, அதாவது உங்கள் திருவண்ணாமலை சென்னை NH தாங்க இருக்குது. ஸோ பிஸி ரோடு தான், அதனால் ஒரி பண்ண தேவையில்ல. எல்லா அமெனிட்டிஸும் நேராக இருக்குது, நியர்பையில் இருக்குது. மேக்ஸிமம் 8 to 9 கிலோமீட்டர் ரேடியஸில் எல்லா அமெனிட்டிஸும் அவங்க கொடுத்துருக்காங்க, இருக்குது, சுற்றி சரௌண்டிங்கில் இருக்குது. ஃப்ளாட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்துடலாம். 2 சைட்லையுமே அவங்க வேக்கண்ட் லேண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கேட்டட் கம்யூனிட்டி தாங்க. இப்போ இந்த ஃப்ளாட்லேருந்து நாங்கள் மலையோட வியூ காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதாங்க மலையோட வியூ. ஒரு டாப் வியூ உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியுது பாருங்கள். ரோடு பார்த்தீங்கன்னா 32 ரோட்டில் உங்களுக்கு சைடில் 2 சைட்லையுமே வந்து ட்ரீஸ் பிளான்ட்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா சோலார் லைட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 to 20 ஃபீட்டில் ஒரு லைட்ன்ற மாதிரி 20 ஃபீட்டுக்கு ஒரு லைட் அப்படி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு சோலார் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நேர்பையில் எல்லாமே இபி லைன்லாம் இருக்குதுங்க. ஸோ இபி லைனில் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அது எந்த வரையும் கிடையாது. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க சைட்டுக்காக பண்ணியிருக்காங்க. தற்சமயத்துக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அவங்க சைட்டுக்காக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிரிக்கலில் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல டெப்த்தாக தாங்க பண்ணியிருக்காங்க, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது மனையோட பேக் சைட்லேருந்து எடுத்துருக்குங்க. அந்த ஆர்ச் சரிங்களா, அது ஃப்ரண்ட், நம்மளுக்கு மெயின் ரோடு. மனைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபேஸ்லையுமே இருக்குதுங்க. ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு ஒரு 4 ஃபேஸ்லையுமே உங்களுக்கு மனைகள் இருக்குதுங்க. ஃப்ளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 60, 21க்கு 60, 22க்கு 60, 30க்கு 40, இப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் சைஸில் உங்களுக்கு ஃப்ளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குதுங்க. ஸோ ரோட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் சொல்லல, அந்த ஃப்ரண்ட்டில் 2 ரோடு புரியுதுங்களா, லெஃப்ட் ரைட்டில். அதுக்கு முன்னாடி ஒரு ரோடு லெஃப்ட்டில் புரியுது. எல்லாமே 32 ஃபீட் ரோடு தாங்க. ஸோ ரோடெலாம் எல்லாமே நல்லா உங்களுக்கு அகலமாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது சில்ட்ரன் பிளேயிங் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. போட்டு சில்ட்ரன்ஸ் பிளேயினுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்விங்கிலேருந்து எல்லாமே கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 42 ஃப்ளாட்ஸ் இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க. வெரி ஃபியூ ஃப்ளாட்ஸ் தான் ரிமைனிங் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்டாக இருக்குங்க. சென்னையிலேருந்து நம்ம திருவண்ணாமலையில் வந்து நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு இது ஆப்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சென்னை ஹைவேலே இருக்குதுங்க. அப்படின்னும் போது நீங்கள் வெளியிலேருந்து வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் பில்டப் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதுலேருந்து பார்க்கும்போது. கோவிலும் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. இங்கேருந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர் சொன்னேன். அதே போல் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே நியர்பையில் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு கார்லேயோ இல்லை பைக்லேயோ வேணால் மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes ட்ராவல் தாங்க. சென்னை அவுட்டர் ரிங் ரோடு இருக்குங்களா திருவண்ணாமலையில், அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு ரெண்டுமே இருக்குதுங்க. சில ஃப்ளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க ட்ரீஸ் பிளான்ட் பண்ணி போயிருக்காங்க, பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு ட்ரீஸ் பிளான்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இமீடியட்டாக பில்ட் பண்ணி நீங்கள் குடியேறலாம். அதுக்கு ஆப்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. மோரோவர் சென்னை சைட் பீப்புள்ஸ் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஆப்டாக இருக்கும். தாராளமாக நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு நல்ல க்ரோத் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாங்க. நல்ல க்ரோத் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்குது இந்த லேண்டில். லேஅவுட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பில்டப் பண்ணியிருக்கலாம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஒரு 3 star ஹோட்டல்ஸ் ஐ திங்க், எல்லாம் ஒரு 5 star ஹோட்டல்ஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஹோட்டல் கொண்டு வரும்போது கேள்விப்பட்டாங்க. இந்த காம்பவுண்ட் ஓட்டியே வரப்போகுது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த சைடில் டெவலப்மெண்ட்டு போயினே இருக்குங்க. ஸோ சென்னை ரோடுன்றது ஆல்வேஸ் பிஸியான ரோடு தான். இதில் டெவலப் ஆகும்போது உங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுக்கலாங்க. நல்ல க்ரோத்தில் இருக்கும். பொதுவாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா, ஒரு ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் வாங்குறீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில், அதாவது நமக்கு வாங்குகிற ஏரியாவிலேருந்து ஒரு ரேடியஸில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில்
ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்கா, ஹாஸ்பிட்டல்ஸ், கிராசரி ஷாப்ஸ், இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த லேஅவுட்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, எய்டட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது, ஜிஹெச் இருக்குது. ஸோ இந்த அமெனிட்டிஸ்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருக்குதுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கிறேன். நான் மேக்ஸிமம் சொல்கிறது ஒரு ரேடியஸ் சர்க்கிள் தான் சொல்கிறேங்க உங்களுக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டியாக மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.